எனது பெயர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன். நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பிலே தேர்தலிலே போட்டியிட்டேன். இந்த தேர்தலிலே நாங்கள் சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட போதும் 42 சுயேட்சை குழுக்களிலே எங்களை 2வது குழுவாக வாக்களித்த மக்களுக்கு எங்களது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக தேசிய கொள்கையிலிருந்து விலகி போனவர்களை பாராளுமன்றம் போகவிடாது தடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததற்காகவும் அந்த மக்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வகையிலே நாங்கள் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய குழுவினர் ஒன்றாக கதைத்து தீர்மானித்து கொள்கை மாறாத ஒரு தேசியத்தோட நிற்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் எங்களுடைய ஆதரவை கொடுத்து இணைந்திருக்கின்றோம். நாங்களும் எல்லோருமே தமிழரசு கட்சியிலே ஆரம்பத்திலே இருந்து தான் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் அன்றைய காலங்களில் போராடின கட்சி தமிழரசு கட்சி. ஆனால் அந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நடப்பயணத்திலே கொள்கைக்கு முரணாகவும் அந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு வலு கொடுக்காமலும் அது தன்னுடைய கொள்கையை என்று விட்டு விலகியதோ அன்றே அந்த தமிழரசு கட்சி தடம் புரண்டு விட்டதென்று தான் நான் நினைக்கின்றேன். இதனால் கொள்கை மாறாத தேசிய கொள்கையை மாற்றாத ஒரு கட்சிக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விருப்பம். தமிழரசு கட்சியும் அதே நிலப்பாட்டிலே இருந்திருந்தால் நாங்கள் விலகி இருக்க தேவையில்லை. ஆனால் உறுதியான கொள்கைகளோடு நின்ற அத்தனை பேரையும் தமிழரசு கட்சி தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கிவிட்டது. அந்த கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அது தமிழரசு கட்சிக்குரிய கொள்கையும் அல்ல. தந்தை செல்வா கொண்டு வந்த கொள்கையும் அங்கு இல்லை. கட்டுக்கோப்பான கட்சி என்று மேடைகளில் முழங்கினாலும் அந்த கட்சியின் கட்டும் இல்லை, அதின் கோப்பும் என்று அழிந்து விட்டது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இன்று தேசியத்துக்காகவும் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற கட்சி என்ற வகையில் பல கட்சிகள் அதனுடன் இணைவதற்கு முன்வந்த நிலையில் நாங்களும் அந்த கட்சியிலே எங்களுக்கான ஆதரவை கொடுக்க முன்வந்திருக்கின்றோம். குறிப்பாக அதிகமான கட்சிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை. குறிப்பாக தமிழரசு கட்சியிலே பெண்களுக்கான இடம் கொடுக்கப்படுவதில்லை. கடந்த தேர்தலில் கூட நாங்கள் இங்கு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தோம். காடுமேடெல்லாம் தேடி உறுப்புரிமை இல்லாத பெண்களை நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் 52% மேற்பட்ட பெண்கள் தான் எங்களுடைய நாட்டிலே பெண்கள் தான் அதிக சனத்தொகை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட பெண்கள் சகல நிர்வாகத்துறைகளிலேயும் சகல ஆளுமை உள்ளவர்களாகவும் நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருந்தும் கூட பெண்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு நாளும் தயவு செய்து பெண்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆளுமைகள் எங்களுடைய பெண்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் இந்த முறை எங்களுடைய ஆதரவிலே அதிகமான மகளிரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வேட்பாளர்களாக கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய பெண்கள் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் என்று காட்டுவதற்காக அந்த தொடர்பான விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். வயது குறைந்த பெண்கள், அதாவது ஆளுமை உள்ள பெண்கள், நிர்வாக திறமை உள்ள பெண்கள், சமூக செயற்பாடுள்ள பெண்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பயணிக்கின்ற ஒரு பயணத்திலே நாங்கள் அவர்களுக்கு அனுசரணையாக, அதாவது அவர்களுடைய வினைத்திறன் மிக்க பணியை செய்வதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய தமிழ் தேசிய ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் சட்டத்தரணி கேவி தவராஜா அண்ணா அவர்களின் வழிநடத்தலிலே அவருடைய சிபார்சிலே நாங்கள் இதற்கு இணைந்து இன்று பரவலாக வடமாகாணம் மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் தொடக்கம் இந்த கூட்டணியிலே, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் பட்டியலிலே எங்களுக்கானவர்களை நாங்கள் அதிலே இணைத்திருக்கின்றோம். அந்த அவர்கள் நிச்சயம் அவர்கள் வெல்லக்கூடியவர்களாகவும் உள்ளூராட்சி சபைகளிலே
உறுதியாக பங்கேற்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியிலே ஒரு காலத்திலே நாங்கள் இருந்த பொழுது மகளிர் அணியிலே 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். இன்று 3 பேர் கூட அந்த மகளிர் அணி என்ற பெயரே அங்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே மகளிர் அணியை உருவாக்கி அதிலே பல நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் இன்று இணைத்திருக்கின்றோம். அதற்கான ஒரு மகளிர் அணி மாநாட்டையும் விரைவில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். பெண்கள் நிச்சயமாக இந்த எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக, இனத்துக்காக, தேசியத்துக்காக நீங்கள் எல்லோரும் இந்த பெண்களை தங்களுடன் அரவணைத்து கொண்டு போகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் உறுதியான கட்சியாக பரம்பரையாக இன்று தன்னுடைய கொள்கை மாறாத தடம் புரளாத நிலையிலே இன்றும் தன்னை வலுவாக்கி கொண்டு, அது பதவிக்காக போராடவில்லை, பணத்துக்காக போராடவில்லை, பாருக்காக போராடவில்லை, எந்த நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் போராடியதன் விளைவுதான் இன்று அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் அவர்களுக்கு அனுசரணையாக மாறியிருப்பதற்கு காரணம். இந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை, முழுமையான அர்ப்பணிப்பை, எங்கு எல்லாம் எங்களுக்கான ஆதரவுகள் இருக்குதோ அவ்வளவு ஆதரவுகளையும் திரட்டி அவர்களுக்கு கொடுத்து இந்த முறை உள்ளூராட்சி சபைகளை தமிழ் மக்கள் தேசிய முன்னணி முழுமையாக அமைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். புதிய தலைவர் தமிழரசு கட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 தலைமைக்கு ஒரு வழக்கு இதில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கட்சியில் நீண்ட காலம் பயணித்தவர்கள் அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கு யார் தலைவராக வந்தால் இந்த இதை தொடர்ச்சியாக கொண்டு நடத்தக்கூடியதாக இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பொது தலைவர் சரியானதுதான்? இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கான பதில், இப்பொழுது புதிய தமிழரசு கட்சி பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சிவஞானம் ஐயா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இன்றைய பத்திரிகையில் பார்த்தேன் தமிழரசு கட்சியை உடைக்கிறதுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று. அவர் கட்சிக்குள்ளேயே தேட வேணும், அதை யார் சதி செய்திருக்கிறார்கள், யார் உடைச்சிருக்கிறார்கள் என்று அந்த கட்சிக்குள்ளேயே தேடினால் அவருக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அங்கு எந்த ஒரு தரம் தலைவராக நிலையாக நிற்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது, குத்துக்கரணம் அடித்து கொண்டிருக்கிறது. அவர் தலைவராக வந்தால் இவருக்கு பிரச்சனை, இவர் தலைவராக வந்தால் அவருக்கு பிரச்சனை என்றபடியினால் பல ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் தமிழரசு கட்சிக்கு தலைவராக வாரதுக்கு அங்கு இருப்பவர்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்ற மாதிரியான ஒரு கூற்றை கூட கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே கனபேர் பதவிக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், பணத்துக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், தங்களுடைய வழக்குகளுக்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், செய்த குற்றங்களை மறைப்பதற்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அதிலே நாங்கள் நிலையாக இவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும், அதில் அவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும் என்று சொல்கிறதுக்கோ அல்லது அது பழைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகும் என்றோ சொல்கிறதுக்கு முடியாது. ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு கரையான் புற்று மாதிரி, ஒரு கேன்சர் நோயாளி மாதிரி எந்த நிலையிலும் அது மரணிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அதில் எந்த விதமான ஒரு உயிர்த்துடிப்பும் இல்லாத ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது. எவ்வளவுதான் கூக்குரல் போட்டாலும் கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே அதனை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். மிக அழகாக வெளிச்சமாக வெளிப்படையாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உங்களுடைய தேசியத்தை நேசித்த மக்கள், தமிழ் இனத்தை நேசித்த மக்கள் அதனை நிரூபித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சித்த பலர் புதிய கூட்டில் இணைந்திருக்கிறார்கள். அதுபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விமர்சித்தாக்களும் புதிய கூட்டில் இருக்கிறார். உங்களோட அதை பற்றி நீங்கள் அப்படிங்கிற கொள்கை முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலர் விமர்சித்திருக்கலாம். ஆனால் நான் என்னை பொறுத்தவரையிலோ இல்லை எங்களுடைய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை பொறுத்தளவிலேயோ எந்த விமர்சனத்தையும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்ததில்லை. ஆனால் அப்படி செய்தவர்கள் கூட, ஒரு ஆளில் ஒரு குறையை கண்டுபிடித்தவர்கள் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதன் சிந்தனை அதன் மாற்றங்களால் சில நேரம் அவர்கள் தாங்கள் செய்தது தவறென்று உணர்ந்தும் திருந்தி இருக்கலாம். தங்களுடைய பயணம் இவர்களோட போனால் சில நேரம் அது சரிவரலாம் என்றும் நினைத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் சந்திரனிலும் மாசுபடுறது இருக்கின்றது, சூரியனிலும் மாசுபடுறது இருக்கின்றது. எனவே இதையும் நாங்கள் 100% சொல்ல முடியாது. தங்கத்திலே கூட குறை இருக்கிறது. அப்போ தங்கத்திலே குறை இருந்தாலும் அது குறை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்றபடியினால் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே மக்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அந்த இடத்திலே மக்கள் இணைந்து கொள்வதற்கான சாத்தியத்தினையும் வரவேற்பினையும் அவர்கள் செய்கின்றபடியினால் இணையக்கூடியதாக இருக்கின்றது.